உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 19ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026 குருவாசர யுக்தம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை, விசுவாவசு வருடம் மாசி மாதம் 7ஆம் நாள், துதியை திதி, பூரட்டாதி நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 2 மணி முதல் 3:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 6:30 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 8 மணி முதல் 9:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 9:30 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய தினம் ஆயில்யம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். ஆயில்யம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் உயர்வு, ரிஷபம் துணிவு, மிதுனம் ஆர்வம், கடகம் சிக்கல், சிம்மம் பரிசு, கன்னி பிரீதி, துலாம் குழப்பம், விருச்சிகம் சினம், தனுசு லாபம், மகரம் அமைதி, கும்பம் உழைப்பு, மீனம் நன்மை. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல பிரயோசனமுள்ள அற்புதமான சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சியை நிறைய பேர் பார்க்குறீங்கள், நிறைய லைக் வருது, நிறைய வியூ வருது, நிறைய கடிதம் எழுதுறீங்கள், நிறைய பேர் பாராட்டுறீங்கள். இதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சியை தருகின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக நான் பேசுகிற விஷயங்கள் சம்பந்தமாக, அது வாஸ்துவை பற்றியாக இருக்கலாம், ஜோதிடம் பற்றியாக இருக்கலாம், ஆன்மீகம் பற்றியாக இருக்கலாம், அல்லது நான் பேசுகிற விஷயங்கள் ஏதாவது பேசாமல் விட்டிருக்கலாம். ஏதாவது இந்த மாதிரி சந்தேகங்கள் இருந்தால், கேள்விகள் இருந்தால் கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் கேள்விகளை நீங்கள் எழுதி அனுப்பினால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதிலை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். சரி, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆகாத பத்திர புஷ்பங்கள், அதாவது ஆகாத பத்திர புஷ்பங்களை பற்றி பார்க்க போகிறேன். எந்த சாமிக்கு எந்த பூ அல்லது இலையினால் பூஜை செய்யக்கூடாது என்பதை பற்றி பார்க்க போகிறேன். எந்த சாமிக்கு எதை செய்தால் நல்லது? பிள்ளையாருக்கு அருகம்புல்லு நல்லது, அது எல்லாருக்கும் தெரியும். மகாவிஷ்ணுவுக்கு துளசி நல்லது, அதுவும் எல்லாருக்கும் தெரியும். எந்த பூ கூடாது, பிள்ளையாருக்கு எது கூடாது, இன்றைக்கு எந்தெந்த தெய்வத்துக்கு உங்களுக்கு நல்லது எதுன்னு தெரியாட்டியும் பரவாயில்லை, எது கூடாது என்பதை பற்றி தெரிய வேண்டும். அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது எங்களுடைய ஆகமத்தில் சொல்லப்பட்ட விஷயம். அஷ்டோத்திர சதநாம அர்ச்சனை என்றா என்ன? 16 மந்திரங்களை சொல்லி இறைவனுக்கு அர்ச்சனை செய்கிறது. அஷ்டோத்திர சதநாம அர்ச்சனை 16 மந்திரங்களை சொல்லி அர்ச்சனை செய்கிறது. சகஸ்ரநாம அர்ச்சனை 1008 நாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்வது, இதெல்லாம் இருக்கு. சகஸ்ரநாம அர்ச்சனை, சகஸ்ரநாம அர்ச்சனை 1008 மந்திரங்களை சொல்லி அர்ச்சனை செய்கிறது. இந்த மாதிரி சோடசநாம அர்ச்சனை, அஷ்டோத்திர சதநாம அர்ச்சனை, சகஸ்ரநாம அர்ச்சனை,
திருசதி அர்ச்சனை, இந்த மாதிரியின் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது எங்களுடைய ஆகம மரபு. ஏதாவது கூடாது ஐயா, 7.5 சனி நடக்குது ஐயா, நான் மீன ராசி, ஜென்மத்தில் சனீஸ்வரன் இருக்கார், அப்போ சனீஸ்வரனுக்கு சகஸ்டநாம அர்ச்சனை செய்கிறது. இந்த மாதிரி அர்ச்சனை கோயிலில் போங்கோ, திருவிழாவில் முதல் ஐயா தூபம் காட்டுவார், பிறகு தீபாராதனைகள் எல்லாம் செய்வார், அதுக்கு பிறகு அர்ச்சனை செய்வார். அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது எங்களுடைய ஆகம மரபு. இறைவனுடைய பல்வேறுபட்ட பெயர்களை நாமங்களை சொல்லி, விஷ்ணு சகஸ்ரநாமம் ரொம்ப அற்புதமானது. விஷ்ணுவுக்குண்டான 1000 நாமங்களை கொண்டது. சிவ சகஸ்ரநாமம் சிவனுக்குண்டான 1000. லலிதா சகஸ்ரநாமம் அற்புதமான ஒன்று. அம்பிகைக்குண்டான 1008 நாமங்களை லலிதா சகஸ்ரநாமம். இந்த மாதிரி நிறைய சகஸ்ரநாம அர்ச்சனை. அப்போ பூவினால் அர்ச்சனை செய்கிறது. இன்றைக்கு என்னத்தை பற்றி பேச போகிறோம்டா, எந்த தெய்வத்திற்கு எந்த பூ அல்லது பத்திரம் கூடாது. பூக்கள்னால மட்டும் இல்லை, விஷ்ணுவுக்கு துளசி என்ற பத்திரம் நல்லது, சிவனுக்கு வில்வம் என்ற பத்திரம் நல்லது, விநாயகருக்கு எருக்கமிலை நல்லது. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதை விட்டுட்டு இன்றைக்கு நாங்கள் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்டா, எந்த தெய்வத்திற்கு எந்த பூ அல்லது இலை கூடாது என்பதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கூடாது, இதை செய்யவே கூடாது என்றதை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது பிள்ளையார். பிள்ளையாருக்கு சிறந்தது எது? அருகம்புல். அது எல்லாருக்கும் தெரியும். பிள்ளையாருக்கு அர்ச்சனையே பண்ணக்கூடாதது எது என்றால் துளசி. துளசியினால் விநாயகருக்கு அர்ச்சனை செய்யக்கூடாது. துளசியும் விநாயகருக்கும் பகை. துளசி இலையினால் எந்த காலத்திலும் விநாயகருக்கு அர்ச்சனை செய்யக்கூடாது. துளசியை பிள்ளையாருக்கு சாத்தக்கூடாது. துளசி மாலை பிள்ளையாருக்கு போடக்கூடாது. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அடுத்தது சிவபெருமான். சிவபெருமான் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுவார். சிவபெருமானுக்கு வில்வமிலையினால் அர்ச்சனம் செய்தால் ஏகவில்வம் திரிஜன்ம பாப சம்காரம் ஏகவில்வம் சமர்ப்பணம். ஒரு 3 தலங்கள் உள்ள ஒரு வில்வத்தை சிவனுடைய பாதத்தில் வைத்தால் திரிஜன்ம பாப 3 ஜென்மத்தில் செய்த பாவங்களும் அழிந்து விடும். என்னத்தை? ஒரே ஒரு வில்வமிலை. வில்வமிலையை பார்த்தா தெரியும், சூளம் மாதிரி இருக்கும். 3 இலைகளை கொண்டது ஒரு வில்வம். ஒரே ஒரு வில்வமிலையை சிவபெருமானினுடைய பாதத்தில் வைத்தால் திரிஜன்ம பாபம் 3 ஜென்மங்களில் செய்த பாவங்களும் நீங்கிவிடும். அப்போ 1008 நாமம் சொல்லி 1008 வில்வத்தையும் சிவனுடைய பாதத்தில் வைத்தால் அப்பப்பா அளவிட முடியாத புண்ணியம். வில்வாஷ்டகம் என்று ஒன்று இருக்குது. வில்வாஷ்டகம் அதில் அழகா சொல்லியிருக்குது. இந்த வில்வம் இலையினால் சிவனை அர்ச்சனை செய்தால் என்ன நடக்கும்? சரி, அர்ச்சனைக்கு உகந்தது வில்வம். சிவனுக்கு எது கூடவே கூடாதுண்டா தாளம்பூ. தாளம்பூன்னு ஒன்று இருக்குது. அந்த தாளம்பூ சிவனுக்கு அர்ச்சனை செய்யக்கூடாது. விஷ்ணுவுக்கு என்னண்டா ஊமத்தம்பூ என்றது ஊமத்தை அல்லது எருக்கலை என்று சொல்லக்கூடிய பொருட்கள் விஷ்ணுவுக்கு அர்ச்சனை செய்யக்கூடாது. ஒரு துளசியை பெருமாளோட பாதத்தில் வைத்தால் கேட்ட வரமெல்லாம் கிடைக்கும். துளசியினால் பெருமாளுக்கு மாலை போட்டால் நினைத்தது நடக்கும். துளசியினால் பெருமாளுக்கு 1008 அர்ச்சனை செய்யலாம். ஆனால் ஊமத்தம்பூவும் எருக்கமிலையும் அல்லது எருக்கை ஊமத்தை எருக்கலை போன்றவை
விஷ்ணுவுக்கு கூடாது, விஷ்ணுவுக்கு வைக்கவே கூடாது. அம்பிகையை பொறுத்தவரையில் நெல்லி இலை, மகாலட்சுமிக்கு நெல்லி இலை நல்லது. ஆனால் அம்பாளுக்கு நெல்லி இலையினால் அர்ச்சனை செய்யக்கூடாது. இப்போ நான் சொல்கிற விஷயத்தையெல்லாம் எழுதி வச்சுக்கொள்ளுங்கோ. தெரிந்தோ தெரியாமலோ இந்த வேலையை நீங்கள் செய்யக்கூடாது. தெரியாமல் செஞ்சிட்டேன்னு சொல்லக்கூடாது. அதான் இப்போ உங்களுக்கெல்லாம் சொல்லித்தரேன். அம்பிகை, உமா மகேஸ்வரி, காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி, அம்பிகை, கருமாரியம்மன், துர்க்கையம்மன், காளி, இந்த மாதிரி அம்பிகைக்கு நெல்லி இலையினால் அர்ச்சனை செய்யக்கூடாது. நெல்லி இலையினால் மாலை போடக்கூடாது. நெல்லி இலையை அம்பிகைக்கு சாத்தக்கூடாது. துர்க்கையம்பாளுக்கு அருகம்புல்லு கூடாது. அருகம்புல்லு மாலையை பிள்ளையாருக்கு சாத்தலாமே தவிர துர்க்கையம்பாளுக்கு அருகம்புல் பகை. எந்த காரணத்தை கொண்டும் எந்த காலத்திலும் துர்க்கையம்பாளுக்கு அருகம்புல்லை சாத்தக்கூடாது. சூரியனுக்கு வில்வம் இலை கூடாது. லட்சுமிக்கு தும்பை இலை கூடாது. சரஸ்வதிக்கு பவள மல்லிகை கூடாது. பைரவருக்கு மல்லிகை நந்தியாவட்டை கூடாது. என்ன நேர்களே, நாளை மற்றுமொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.